பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 16 அதிகாரம் 5 முதல் 12 வரை. அவருடைய சீசர்கள் அக்கரை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்கிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கும் பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கும் பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பார்க்கிறோம், இந்த வேத வசனத்திலே இந்த 16 அதிகாரத்தில் அந்த பரிசேயர் சதுசேயர் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்களுக்கு பிரதித்திரமாக அஸ்தமானுகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். பாருங்க, இந்த காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சீசர்கிட்ட சொல்றாரு, பரிசேர் சதுசேர் என்பவர்களோட புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றார். அந்த ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கம்பேர் பண்ண ஒரு ரிலேட்டடாக பேசுவார். இப்போ ஓமைகளாக பேசுவார். இப்போ வந்து புளித்த மாவுனோடனே இவங்க லிட்ரலாகவே ஐயோ நம்ம அப்பங்களை கொண்டு வராமல் இருந்தோமே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி உடனே சீசர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அதான் அவங்க இருதயத்தின் நினைவை பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உணராமலாம் இருக்கீங்க. எவ்வளோ அற்புதங்கள் பண்ணது, அந்த 2 விதமான அற்புதங்கள் பண்ணுறதை ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் 5 அப்பம் 5000 பேராக போசித்து மீதியானது எத்தனை கூட எடுத்தோம்? 12 கூட எடுத்தது, அதெல்லாம் மறந்துட்டாங்க. 7 அப்பங்கள் அதை 4000 பேருக்கு மேலாக பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடைகளை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை பற்றி சீசல்கிட்ட கேட்டு, நீங்கள் இன்னுமா உணராதிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சீசர்களுக்கு புரியுது, அந்த பரிசேர் சதுசேர் நம்மளுடைய புளித்த மாவை குறித்துனா அவர்களுடைய உபதேசம், அவங்களோட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறாரு. ஏன்னா இந்த பரிசேர் சதுசேர் உங்களோட உபதேசம் எப்படின்னா, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கிறார்கள். அவங்க வந்து நியாய பிரமாணத்தை அப்படியே கரெக்டாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் கை கொள்கிறோம், நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வந்து அதில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்க அதன்படி அவங்க நடக்காமல் மற்றவங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுப்பாங்க. அவங்க வந்து குருடர்களுக்கு வழிகாட்டுற குருடர்களாக இருக்காங்கன்னு ஆண்டவர் கடிஞ்சுக்குவார். அப்போ அவங்களோட உபதேசத்தை கேட்டு வழி விலகி போய்விடாதபடி, அவங்களோட உபதேசத்தை கேட்டு அதன்படி அது நடக்காதபடி
ரொம்ப கவனமாக இருங்கன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா பரிசேயர் சதுசேயர் இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை இருக்குது. பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புவாங்க, தேவதூதர்கள்லாம் நம்புவாங்க. ஆனால் சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க, தேவதூதர்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஏசப்பாவை சோதிக்கிறதுக்காக அடையாளம் கேட்குறாங்க. எத்தனையோ அற்புதம் அடையாளங்கள் ஆண்டவர் செஞ்சுருந்தோம், அவங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு அடையாளம் வேணும் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை பிடிச்சி அவங்க மேலே ஒரு பழி போடுறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்காங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக குறை சொல்கிறது, குற்றப்படுத்திக்கிறது வந்து அந்த பிசாசோட ஸ்பிரிட்டு. பிசாசு தான் எப்போயுமே குற்றப்படுத்திகிட்டே இருப்பான். நம்ம ஒரு தப்பு செஞ்சாலோ இது பண்ணாலோ அது வந்து குற்றப்படுத்தி நாள்தோறும் குற்றப்படுத்தி நம்மளுடைய மனசாட்சிக்குள்ளே குற்ற மனசாட்சியை உணர்த்தி, நீ இது பண்ண இது தப்பு பண்ண, ஆண்டுகிட்ட போய் இது உங்களோட பிள்ளை தானே, உங்கள் ரத்தத்தெல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, இவன் எந்த தப்பு பண்ணான், இவன் எந்த தப்பு பண்ணான் அப்படின்னு எந்நேரமும் அவன் குற்றப்படுத்திகிட்டே இருப்பான். குற்றப்படுத்துகிற ஸ்பிரிட்டு அது வந்து பிசாசோட ஸ்பிரிட்டு. அப்போ இவங்க இந்த பரிசேர் சதுசேர் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்பிரிட் இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், அவர் எதுலையாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை வச்சு பெரிய இஷ்யூ ஆக்கி அவருக்கு வந்து பயங்கரமாக அவரை வந்து தண்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே சுற்றி வராங்க. ஆனாலும் ஆண்டவர் ஞானமாக பதில் சொல்லுவார். ஒவ்வொரு இதுலேயும் ஞானமாக ஒவ்வொரு கேட்குறதுக்கும் அவருக்கு பதில் பேசும்போது, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லும்போது அதை ஞானமாக சொல்லுவார். அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்குன்னா, புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி ஞானமாக பேசுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் நிறைய காரியங்கள் அவங்க வந்து இருளின் அந்தகாரத்தில் இருக்கும்போது அவங்க வந்து கிறிஸ்துக்குள்ள ஒரு ஒளி நடத்துக்கு வரும்போது ஒரு பாவி மனந்தில் நினச்சி பரலோகராஜ்யம் அவ்வளோ மகிழ்ந்து களி கூறுதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒரு பாவி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷம் ஒருத்தங்க அறிவிக்கும் போது பிசாசு அதை குலைக்கிறதுக்கு பலவாறு ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து அவங்க மூலமாகவே கேட்குறவங்க மூலமாகவே அநேக கேள்விகளை கேட்டு நம்மளை குழப்பத்தில் உண்டு பண்ணும்போது ஆண்டவர்கிட்டே கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக பதில் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் வரும்போது எப்படிலாம் ஞானமாக பேசணும், அதாவது எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த பரிசேரும் சதுசேரும் இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்நேரம் சுற்றி வரும்போது ஆண்டவர் அதான் அந்த சீசல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களோட புளித்தமாவை குறித்து எச்சரிக்காருங்கள், அவங்க உபதேசத்தை குறித்து எச்சரிக்காருங்கள் என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்காருங்கள் என்று வேண்டுமென்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். சீசர்கள் அப்போது அறிந்து கொண்டார்கள். நாமும் இவ்வேளையில் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவுக்குள்ளே கொடுக்கிறார். நாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும், புத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஞானத்தோடு பேச, ஞானத்தோடு செயல்பட, ஒவ்வொரு காரியங்களும் இந்த மாதிரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது நாம் ஞானமாக செயல்பட வேண்டும் என்று ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வேளையில் நாம் இந்த சிந்தையோடு ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரை அன்பு நேச
நேசரே பரம தகப்பனுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே 21ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஆண்டவரே அப்பா நீங்கள் உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய பூரண அப்பா ஸ்தோத்திரக்கத்தை கிருபை நான் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஆண்டவரே எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. நாங்கள் புத்தியாய் ஞானமாய் செயல்பட, ஞானமாய் பேச, ஞானமாய் உரையாட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு நாங்கள் அறிவிக்கும் போது ஆண்டவரே அப்பா ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கலவரத்துக்கு பாத்திரமாக இல்லாதபடி சமாதானத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் ஞானமாய் கவனமாக பேச நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வாழ்ந்த காலத்திலே பரிசேர் சதுசேர் எவ்வளோ தூரம் வேதபாரகர் பரிசேர் சதுசேர் இவர்களுடைய ஆண்டவரே அப்பா டிஸ்டர்பன்ஸ் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் இருந்த ஆண்டவரே உங்களையே குற்றப்படுத்தினாங்களே, குறை சொல்கிறதுக்கு வகை தேடிட்டு இருந்தாங்களே ஆண்டவரே. பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரமாகிய எங்களுக்கு எவ்வளோ பாடுகள் இருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்கள் வாயில் சொல்லுறவமுன்னே நீர் அறிந்திருக்கிற தேவன் எங்களுக்கு ஆண்டவரே வாயின் வார்த்தைகளை நீர் வைத்து கவனமாய் நாங்கள் பேச, கவனமாய் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு அப்படி விசேஷத்தை ஞானத்தை கிருபையில் வேலையில் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி காண்டவரே. உடைய புதிய கிருபைகளை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியாக முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.